உண்மையிலே இந்த கலியுகம் அப்படின்றது ரியலா இல்லை இதுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு, இது எப்போ ஆரம்பிச்சு? கலியுகத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,32,000 ஆண்டுகள் கலியுகம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. இதுல என்ன ஒரு பெஸ்ட் பீரியட் என்னன்னு பார்த்தா முதல் 10,000 ஆண்டுகள் அந்த கலியுகத்துல கோல்டன் ஏஜா இருக்கும். லக்கிலி நாமெல்லாம் இப்ப அதுல இருக்கோம். 4,000 சொச்சம் ஆண்டுகள் தான் இப்பொழுது முடிந்திருக்கின்றன. இன்னும் ஒரு 5,000 சொச்சம் ஆண்டுகள் இருக்கின்றன. கலிபுருஷன் எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ஐகான் வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா டார்க் காம்ப்ளெக்ஷன், இது நிறம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் உடல் எல்லாம் நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் அது மாதிரியாக கொடுத்திருக்கிறேன். அப்ப நான் இந்த மாதிரி போயிடு அப்படின்னா நான் எங்க போவேன் அப்படின்னு கேட்ட உடனே உனக்கு நான் வந்து ஒரு 5 இடம் கொடுக்குறேன், அங்க போய்க்கோ, அங்க இருந்துக்கோ அப்படின்னு. அந்த 5 இடங்கள் என்னவான்னா, அந்த கலியுகத்துல மக்களுடைய இந்த கஷ்டங்களுக்கு தீர்வுகள்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? அந்த கலியுகத்துடைய எண்டு வரும் இல்லையா, அந்த எண்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது இத்தனை நபர்களுமே அழிக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த கலியுகம் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு வார்த்தையாக போய்விட்டது. அப்ப அந்த டைம்ல தான் அந்த கல்கி அவதாரம் எடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கல்கி அவதாரம் எடுப்பதற்காகவே அஸ்வத்தாமனாகட்டும், ஆஞ்சநேயராகட்டும், பரசுராமராகட்டும், மகாபலி சக்கரவர்த்தி ஆகட்டும், இவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களாம். இவர்களெல்லாம் சப்த சிரஞ்சீவிகள் என்று சொல்லுவோம் இல்லையா, 7 சிரஞ்சீவிங்க இருக்காங்க அப்படின்னு. அது மாதிரியான ஒரு விஷயமாக அந்த 7 சிரஞ்சீவிகளுமே இதற்காக தான், அந்த அஸ்வத்தாமன் எல்லாமும் சரி இதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் சொல்லப்பட்டது. எவனொருவன் தொடர்ந்து நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு கண்டிப்பான முறையிலே இறை தரிசனம் கிடைக்கும், கஷ்டங்கள் தீரும். இதுதான் ரொம்ப ஈஸியாக மெடிடேஷன்லாம் உட்காந்து பண்ணணுன்றதெல்லாம் இல்லாமல் ஒருத்த மணிக்கணக்காக நீ வந்து தவம் கிடைக்கணும், 1 லட்சம் சொல்லணும், 2 லட்சம் சொல்லணும், சித்தி பண்ணணும்னு இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டே இருந்த தொடர்ந்து அது மாதிரி சொல்லிக்கொண்டே இருந்தால் அது வந்து அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த உபனிஷத்துக்கள்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நமசிவாய. டாக்டர் கபிலன் சாணக்கியா ஹிப்னோதெரபிஸ்ட் அவருடன் மற்றும் ஒரு கலந்துரையாடல். கலிகாலம், கலிபுருஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து நிறைய சொல்லுவோம். இந்த கலிகாலத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம், இது எதை கேட்டாலுமே நம்ம வந்து கலிகாலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கர்மவினை அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக தான் நம்ம வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த கலிகாலம் அப்படின்ற மாதிரி, கலிபுருஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உண்மையாகவே இருக்கிறதா, அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது என்ன, அதனால நமக்கு ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகுமா, அப்படி அஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்னா அந்த அஃபெக்ட் ஆகாமல் நாம் இருந்து கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதர்களுமே என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய பண்டைய கிரந்தங்களிலே என்ன கூறப்பட்டிருக்கின்றன, வேதங்களிலே என்ன கூறப்பட்டிருக்கின்றன, உபனிஷத்துகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்று அலசி ஆராய போகக்கூடிய ஒரு பதிவாக இந்த ஒரு பதிவு இருக்கும். நமஸ்கார். வணக்கம் சார். நம்ம வந்து இந்த பாபா வாங்க பற்றி, அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் பற்றிலாம் நிறைய இது பேசியிருந்தோம். அதில் வந்து இப்போது வந்து மெயினாக வந்து அதிகமாக பேசப்படுறது என்னென்னா, இது வந்து ஒரு கலிகாலம், ஸோ களி முத்தி போச்சு அப்படின்றது தான் நிறைய பேர் பேசக்கூடிய விஷயம். களி முத்தி போச்சு, களி முடியுது, களியாக முடிய போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த கலியுகம் அப்படின்றது ரியலா இல்லை இதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது, இது எப்போ ஆரம்பிச்சது? சோர்ஸஸ் வந்து நமக்கு வந்து ரிக்வேதத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரிக்வேதத்தில் முதல் மண்டலத்திலே 51வது சூக்தத்திலே 10வது மந்திரமாக இந்த ஒரு மந்திரம் கலியுகத்தை பற்றி இருக்கக்கூடியதாக கோட் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து ரிக்வேதத்தில் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. களி சந்தான உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத் இருக்கிறது. களி சந்தான உபனிஷத், அதில் வந்து நிறைய விஷயங்களாக இந்த ஒரு விஷயத்தை இருக்குது. பிருஹத் நாரத புராணம் அப்படிங்கிற புராணத்திலையும் வந்து பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் இதெல்லாம் மெயினாக இந்த 3மே வந்து ரொம்ப ஆத்தென்டிக் சோர்ஸ். வேற நிறைய சோர்சஸ் இருக்கு, ஆத்தென்டிக் சோர்சஸ் இதை பற்றி நம்ம வந்து களி அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா இதை எப்படி இந்த கலியுகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரிக்வேதத்தில் கொடுத்துருக்குன்னா, இப்போ கலியுகம்னு கொடுத்துருக்காங்கன்னா கலியுகம்னு கொடுக்கல, சைக்கிள் ஆஃப் இது இந்த காஸ்மிக் ஃபோர்ஸ் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சைக்கிள் ஆஃப் காஸ்மிக் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது முதல் எடுத்தோடனே நமக்கு சத்தியயுகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சத்தியயுகம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா அதுதான் ஸ்வர்ண காலம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக 100% பலன் தரக்கூடியதாக ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லணும். கோல்டன் ஏஜ் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து திரேதாயுகம். திரேதாயுகம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா 75% ராமாயண காலங்கள் நடந்த ஒரு பீரியடு. அதில் வந்து 75% அதாவது அதுலேயே வந்து கரெக்ட் ஆகிடுறாங்க, கொஞ்சம் மக்கள் கரெக்ட் ஆகிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம ராமாயண இன்சிடென்ட்ஸ் வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி கரெக்ட் ஆகிறாங்க, அந்த கிரீட் எப்படி அவங்களுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொஞ்சமாக அது ஒரு விஷயங்கள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த 75% அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக அதை வந்து சில்வர் பீரியட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா பிரான்ஸ் பீரியட், மகாபாரதம் நடந்தது, துவாபர யுகம். துவாபர யுகத்தில் கடுமையான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருது. எல்லாம் அண்ணன் தம்பிగా அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க. கடைசியில் இவர் வந்து சாபம் கொடுக்கிறார். சாபத்தினால் வந்து யாதவ குலமே அழிகிறது.
கிருஷ்ணர் மரிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் தெரிந்தே தான் அவர் மரித்தார், அவருடைய வேலை முடிந்து விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு கூற்றம் இருக்கிறது. எப்படி பார்த்தாலுமே இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது. அது நடக்கிறதும் வந்து பார்த்தோம்னா கிருஷ்ணர் மரித்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பிகாஸ் ஆஃப் கர்ஸ் அப்படிங்கிறத யாராலையுமே மறக்க முடியாது. அவர் வந்து ஒரு சாபத்தினால் தான் அப்படின்றது. அதுக்கு உட்கருத்துக்கள் வேறு எவ்வளவு விஷயமாக இருந்தாலும் அந்த சாபத்தை அவரால் தடுக்க முடியவில்லை அல்லவா? ஸோ அது மட்டுமல்லாமல் அவர் உன் கண் முன்னாலேயே நீ வந்து காப்பாற்றப்பட்ட யாதவ குலம் அழியும் அப்படின்றது அவர் கண் முன்னாலேயே அழிகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கண் முன்னாலேயே எல்லோரும் அழிகிறார்கள். அவருடைய பேர பிள்ளைகள் மாதிரியான எல்லாரும் அழிகிறாங்க. அது எல்லாத்தையும் அவர் வந்து பார்க்குறார். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவர் வந்து வரார். அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாடத்தை தான் கொடுக்கிறார். இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு பாடம். மனிதர்களுக்கு வந்து ஒரு தெய்வமே தெய்வ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது இது அப்படின்ற ஒரு பாடம். அவரே தான் திரும்பவும் கல்கி அவதாரம் எடுக்க போறார். ஸோ நம்ம இதை பாடமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பட் இந்த விஷயம் அப்படின்றது எல்லாமே ஒரு மனிதராக பிறப்பெடுத்த எவரையுமே விட்டு வைக்கவில்லை அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம வந்து உணர வேண்டும். அதையும் நம்ம உணர்ந்தாதான் அதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டதான் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ அந்த கலிபுருஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அப்படின்றது ஆரம்பமாகிறது, அதுக்கு அடுத்ததாக அப்படின்ற மாதிரியான அகைன் வந்து லைஃப் சைக்கிள் வந்து அப்படியே சுழண்டுகிட்டே இருக்கும். கலியுகம் அப்படின்றது முடியும். கலியுகத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,32,000 ஆண்டுகள் கலியுகம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. இதில் என்ன ஒரு பெஸ்ட் பீரியட் என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 10,000 இயர்ஸ் இருக்கு இல்லையா, முதல் 10,000 ஆண்டுகள் அந்த கலியுகத்தில் கோல்டன் ஏஜா இருக்கும். சத்தியுகம் மாதிரி இருக்காது, பட் அந்த கலியுகத்தில் கோல்டன் ஏஜா இருக்கும். லக்கிலி நாமெல்லாம் இப்போ அதில் இருக்கோம். 4,000 சொச்சம் ஆண்டுகள் தான் இப்பொழுது முடிந்திருக்கின்றன. இன்னும் ஒரு 5,000 சொச்சம் ஆண்டுகள் இருக்கின்றன. ஸோ அதனால நம்ம எப்படின்னா அவ்வளோ வருஷம்லாம் இருக்க போகிறது. அதனால அதுக்குள்ள எவ்வளோ பர்த் இருக்குமோ தெரியாது. ஸோ அப்போ அது மாதிரி அந்த கலியுகத்தில் கோல்டன் இயரில் நம்ம வந்து இருக்கிறதா தான் கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த கணக்குகள்லாம் சும்மா வாய் வார்த்தைகள் கிடையாது. ஒவ்வொன்றுமே மகாபாரத காலம் நடந்த பீரியட் அப்போ ஒவ்வொரு விஷயமுமே கணக்கிடப்பட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் நிறைய அவங்களுடைய ஒரு ஆராய்ச்சிகளை வெளியிட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள். யாருமே வந்து சும்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம வந்து சிலதெல்லாம் நம்ம வந்து ஒரு கதையாக புனைவாக அப்படின்ற மாதிரியான விஷயமாக கிடையாது அனைத்துமே. ஸோ இப்போ அந்த கலிபுருஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி தோன்றினான் அப்படின்னா, அந்த கலிபுருஷன் என்று நம்ம ஏன் சொல்கிறோம், ஒரு ஹியூமன் ஃபார்ம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். அந்த டைமில் நமக்கு வந்து அந்த கோல்டன் பீரியட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சத்தியுகத்தில் இருந்தபோது இருந்து கூடிய ஒரு மக்கள் அந்த மனநிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த டைமில் இருந்த எனர்ஜி லெவல்ஸு மற்றதெல்லாம் எப்படி இருந்தது, ஒரு காஸ்மிக் லெவல் எப்படி இருந்தது, அதுக்கு அடுத்தது எப்படி ஆகுது, அதுக்கப்புறம் அது எப்படி ஒவ்வொன்றா எவால்வ் ஆகி போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் கணக்கிடப்பட்டு நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் நமக்கு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு மனிதத்துவம் கொடுத்து நம்ம சொன்னால் நம்ம எளிதாக புரிந்து கொள்வோம். எதுக்குமே நமக்கு ஒரு ஐகானிக் இது தேவைப்படுது. அந்த ஐகான் வச்சு நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லும் பொழுதுமே நமக்கு கரெக்டாக புரியறதுனால அது கலிபுருஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறோம். இதுதான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். இதை இன்னொரு விதமாகவும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவரை வந்து ஹியூமன் ஃபார்மாகவே இருக்கிற மாதிரியான விஷயமாகவும் சொல்லக்கூடியது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கலிபுருஷன் அப்படின்றது எக்ஸாக்டாக எதை மீன் பண்ணுது? அது இப்போ நம்ம புராணங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு அசுரனை வந்து வதம் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து கல்கி வந்து கலிபுருஷனை வதம் வருவார். அப்போ இது வந்து சும்மா ஒரு பர்சனிஃபிகேஷனுக்காக கொடுத்தப்பட்டதா, இல்லாட்டி இது ஏதாவது ஒரு என்ன அர்த்தத்தில் அந்த கலிபுருஷன் சொல்லப்படும்? அதான் இப்போ இந்த கலிபுருஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம், இந்த கல்கி அவதாரம் வந்து அவர் வந்து யாரை வதைக்க போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் இந்த கலியுகத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு 5 விதமான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கான். இதுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு மகாபாரதம் ஆகட்டும், நான் வந்து முதல்ல என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த கலிசந்தான உபனிஷத் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகட்டும், நாரத புராணம், பிருஹத் நாரத புராணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ரிக்வேத மண்டலத்தை பற்றியும் எல்லாமே சொல்லியிருந்தேன். இதை தவிர நிறைய உபனிஷத்துகள்லையும் இதிகாசங்கள்லையும் இருக்கின்றன. மகாபாரதத்துலேயும் நிறைய இந்த கலிபுருஷனை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. மகாபாரதம் அப்படின்ற மாதிரியான விஷயம்னா மகாபாரதத்தோட எண்ட் ஆஃப் தி மகாபாரதா அப்படின்னு வச்சுக்கோங்க. அது மாதிரியான விஷயங்களாக கோட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் வந்து சில பேர் எல்லாமே என்னென்னா இது வந்து மகாபாரதத்தில் கொடுக்கப்படலை. சிலர் எல்லாம் சொல்லக்கூடிய வாய்மொழியாக இது எப்படி இந்த ஒரு விஷயம் உருவாச்சுனே தெரியாது அந்த மாதிரியாக சொல்லக்கூடியவர்கள் வந்து பார்த்தோம்னா துரியோதனனுடைய ஒரு ரீஇன்கார்னேஷன் தான், மறுபிறவி தான் கலிபுருஷன் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க சில பேர். அது உண்மையா பையங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். உண்மையாக என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, யுதிஷ்டருடைய காலத்திற்கு பின் அர்ஜுனனுடைய பேரன் வந்து பரீட்சித் மகாராஜா. பரீட்சித் மகாராஜா வந்து பதவி ஏற்றுக்கொண்டு அவர் இன்றளவும் இருக்கக்கூடிய அந்த மன்னர்களிலே
மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகுந்த மன்னராகவும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்ததாகவுமே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரும் வந்து பார்த்தோன்னா அட்லாஸ்ட் அந்த கலிபுருஷனை அடித்து அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து தும்சம் பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளேயே தான் அவர் இது பண்ணுறாரு. எப்படி நம்ம வந்து சொல்கிற மாதிரி அவங்களுடைய அந்த வம்சம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அகைன் வந்து பரீட்சித்தை வந்து அவரும் ஒரு கர்ஸ்னால தானே அவர் இறந்து போறாரு. ஆமா, நாகம். அந்த ஒரு கர்ஸ்னால தான் அவர் இறந்து போறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பரீட்சித் மகாராஜா அவர் பார்க்கும்பொழுது ஒரு நபர் வந்து பசுக்களையும் எருமையையும் இம்சித்து கொண்டும் துரோகித்து கொண்டும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். வயலண்டா அதுகிட்ட பிஹேவ் பண்றதை பார்த்தோன்னே இவருக்கு கோவம் வந்து உடனே வாள் எடுத்துட்டாராம். சத்திரியர் உடனே இந்த வாள் எடுத்தால் இவங்க சில பேரெல்லாம் வந்து பார்த்தோம்னா வாள் எடுத்தால் திருப்பி வைக்க மாட்டாங்க, அப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. யாராவது சரணாகதி அடைஞ்சிட்டாங்கன்னா சத்திரிய தர்மமே என்னென்னா சரணாகதி அடைந்தவரை அவர்கள் வந்து தண்டிக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. ராஜா வேற, அவர் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவர். உடனே வந்து இந்த கலிபுருஷன் என்ன உடனே பயந்து ஐயோ சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறார். அப்போ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே நான் உன்னை இந்த இடத்துலேயே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமாக போயிடு, நான் உன்னை இந்த இடத்துலேயே பார்க்கக்கூடாது. இந்த கலிபுருஷன் எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ஐகான் வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா டார்க் காம்ப்ளெக்ஷன், கருத்த இது நிறம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் உடல் எல்லாம் நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் வேற ஒரு 2 இதுவும் இருக்குது. அது நமக்கு இதில் பப்ளிக் இதில் வேண்டாம். அது மாதிரியாக கொடுத்திருக்கிறார். அப்போ நான் இது மாதிரி போயிடு அப்படின்னா நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்ட உடனே உனக்கு நான் வந்து ஒரு 5 இடம் கொடுக்குறேன், அங்கே போய்க்கோ, அங்கே இருந்துக்கோ அப்படின்னு. அந்த 5 இடங்கள் என்னவான்னா அந்த 5 இடங்கள் தான் கலிபுருஷன் வாசம் செய்யும் இடங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5 இடங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நாம் வந்து முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிரீடு, அதாவது கேம்பிளிங் அப்படின்றது தான் முதல்ல சொல்கிறாங்க. கேம்பிளிங் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்தோம்னா சூதாடக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம வந்து மாடர்ன் ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கணும். அந்த சூதாட்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து கேசினோஸ் இல்லை லோக்கலில் சூதாடுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது வேறு விதமாக திருட்டுத்தனம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதில் என்னெல்லாம் அதுக்கு இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. செகண்ட் வந்து ஆல்கஹால் அப்படின்ற மாதிரி. ஆல்கஹால் கன்சம்ஷன் அப்படிங்கிறது அப்படி மட்டும் நம்ம வந்து அதை எடுத்துக்காம டாக்ஸின்ஸ் கன்சம்ஷன் டாக்ஸின்ஸ் அப்படின்னும் போது பார்த்தோம்னா ட்ரக் நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் இப்போ இது பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ட்ரக் அடிக்ட்ஸு, ஆல்கஹால் கன்சம்ஷன் இதெல்லாமே இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வரும். முதலாவது நான் சொன்ன மாதிரி கேம்பிளிங் அப்படின்றது, அப்புறம் டாக்ஸின்ஸ். மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெல்லாம் பெண்கள் மோசமாக நடந்து கொள்கிறார்களோ அந்த இடங்கள் எல்லாம் கலிபுருஷன் வாசம் செய்யும் இடங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா அனிமல் சாக்ரிஃபைஸ், அதாவது எங்கெல்லாம் வந்து மிருகங்களை வெட்டி புசிக்கிறார்களோ அல்லது மிருகங்களை வந்து அவர்களுடைய இஷ்டத்திற்கு அவங்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு கோபத்துக்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்கள வந்து அடித்து கொள்றது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதில் வந்து அந்த இடத்துலலாம் இரு அப்படின்ற மாதிரியான. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கிரீட், அதாவது பேராசை, அதை தான் நம்ம வந்து இப்போ ஊழல்னு சொல்லலாம். ஊழல் பண்ணுறது, என்னென்ன விஷயத்தில் லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரியான இடங்கள்லாம் நமக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு காரணமாக இது வரைக்கும் நான் போனதே இல்லை, அந்த ஒரே ஒரு தான் போயிருக்கேன், அதுக்கப்புறமும் நான் போகலை. ஒரு நபரை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. ஒரு 10-15 நிமிஷம் தான் இருந்தேன். இங்கே மெட்ராஸ் ரேஸ் கோர்ஸ் அதுக்குள்ளே போகிறேன். என்னால் அந்த உள்ளுக்குள்ளே போய் என்னால் நிற்க முடியல ஒரு 2 நிமிஷம் கூட. ஓவரால் வைப்ரேஷன்ஸ் பயங்கரமான மட்டமான எனர்ஜி. அங்கே போய் எப்படி நிற்க முடியுதுன்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது ரொம்ப டிஸ்டிங்காக தெரியுது சார். நம்ம வந்து உள்ளே இருக்கிறதுக்கும் வெளியில் இருக்கிறதுக்கும் அவ்வளோ டிஸ்டிங்காக தெரியுது டிஃப்ரென்ஸ். அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம்னா வேறு மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, மோசமான. இப்போ இதை சொல்லும்போது ஞாபகம் வருது. இந்த மாதிரியான ஒரு சில இடங்களுக்கு போனதுனால நம்மளால் இருக்க முடியாது பார்த்தீங்க. ஸோ அது மாதிரி அப்போ அந்த கிரீட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கெல்லாம் இந்த மாதிரியான லஞ்சம், ஊழல் இந்த மாதிரியான விஷயங்களோ அல்லது வந்து வேறு எங்கெங்கெல்லாம் வேண்டாத விஷயங்கள், பேராசையினால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கலிபுருஷன் இந்த மாதிரியான 5 இடங்கள்ல கலிபுருஷன் இருப்பாராம். அங்கெல்லாம் நீ இருந்துக்கோ போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாராம். இந்த கலிபுருஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பிறப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எப்படி பிறந்தார் அப்படின்னா, ஒன்று வந்து குரோதம், இன்னொன்று ஹிம்சை, இந்த 2ற்கும் பிறந்தவர் தான் கலிபுருஷனம். இந்த 2த்துக்கும் பிறந்தவர் தான் கலிபுருஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக சொல்லப்படுவதுண்டு. வேற ஒரு சிலர் காஷ்யபருடைய 15வது மகன் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. காஷ்யபருக்கும் முனி என்கிறவருக்கும் பிறந்த 15வது மகன்
அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அந்த குரோதத்திற்கும் ஹிம்சைக்கும் பிறந்தது தானே. இதில் சிம்பிளாக வந்து குரோதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கோபம் ஆத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த ஒரு விஷயத்தில் வந்துடுது, அந்த டொமைன்ஸில் வந்துடுது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அந்த ஹிம்சை அப்படிங்கிறது வயலன்ஸ், அதில் அந்த ஒரு டொமைனில் வந்துடுது. இந்த ரெண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுமே நல்லா இருந்தால் சரித்திரமோ பூகோளமோ எதுவுமே நமக்கு கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறத ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து இந்த கலிபுருஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லிடலாம். இந்த கலிபுருஷன் பிறந்த நேரத்திலே 9 கிரகங்களுமே மேஷ ராசியில் இருந்தான். அப்போ அந்த 9 கிரகங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா எல்லாமே சூரியனோட தான் உட்காந்துருக்கும். சூரியனோட உட்காந்துருந்தா எல்லாமே வந்து பார்த்தோம்னா கம்பஸ்ட் ஆகிடும், பொசுக்கிடும், மற்றது எதுவுமே வேலை செய்யாது அப்படின்னு. அப்போ அந்த டார்க் கம்ப்ளெக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இத்தனை நாள் இந்த ராகு இருக்கிறதுனால வந்து சூரியனும் மறைக்கப்படுவார். எதுவுமே இல்லாத ஒரு டார்க், அந்த டார்க் காம்ப்ளெக்ஷன் தான் இவர் கலி அப்படின்ற மாதிரியான விஷயமாகும். அந்த நேரத்திலே வானில் நமக்கு வந்து இந்த சப்தரிஷிகள் வானில் தெரியுறாங்கன்னு அந்த ஒரு இது சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? சப்தரிஷி மண்டலம். ஆமாம், சப்தரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேற ஏதோ நல்ல பேர் கூட இருக்கு. ஸோ அந்த சப்தரிஷி மண்டலம் அப்படின்ற ஒரு மண்டலம் அங்கே தோன்றியது. அது அடுத்தது எப்பொழுது தோன்றும் என்றால் கல்கி எழும்பொழுது. கல்கி எப்பொழுது எழுவார் என்றால் கலியை வந்து அழிப்பதற்காக அவர் எழுகிறார். அந்த டைம்ல தான் வந்து தோன்றும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லியிருக்கிறது. ஸோ அப்போ அந்த பரீட்சித் மகாராஜா அப்படி அவர் அடிச்சு துரத்தினால தான் கலிபுருஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி. நம்ம இந்த ஸ்டோரி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம ஒரு நாலேஜுக்காக நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்றதுக்காக கூட வச்சுக்கலாமே இருக்கு. தவிர மெயினாக இதுல நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்னன்னா அந்த ஒரு கோபத்திற்கும் ஒரு இந்த ஹிம்சை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயலன்ஸுக்கும் பிறக்கக்கூடிய ஒரு நபர், அப்படி அந்த மாதிரியாக விஷயத்தை மனதில் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர். அவங்களுக்கு அதே மாதிரி இந்த கிரீட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த ஒரு 5 விஷயமுமே பாருங்களேன், இந்த 5 விஷயமுமே மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகளாக தான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு கிரீட் ஆகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா அந்த கேம்பிளிங் அப்படின்றதுமே உங்களுக்கு கிரீடோட விஷயத்துக்குள்ள தான் வரும். அந்த அனிமல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வந்துடுது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே அதுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா, எடுத்து தாராளமாக. அது மாதிரியான ஒரு விஷயமா தான் கலி பிறந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா. இப்போ இந்த கலியுகம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கலியுகத்தை பற்றி என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லை என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது, இந்த கலியுகத்தில் இப்படிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி? அதே நீங்கள் சொன்ன அந்த ரிக்வேதம்லையோ இல்லாட்டி வேறு ஏதாவது உபநிஷத்துலையோ இதை பற்றி சொல்ல? அதான் சார், இப்போ இந்த 5 விதமான ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய களி, அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய மனிதன் வந்து பேராசை, அதாவது இன்னும் ரொம்ப எக்ஸாக்டான சொல்லலாம். நமக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறை அப்படின்றது தேவை. எந்த ஒரு ஜாதியோ மற்ற விஷயங்களோ குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தோம்னா ஜாதி அப்படிங்கிறது அடுத்தது தான் வந்தது. முதல்ல வந்தது வர்ணம். வர்ணம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, வர்ணம்னா என்ன? வர்ணம்னா கலர். ஸோ அந்த வர்ணாசிரம் அப்படின்ற மாதிரியே, வர்ணாசிரம் அப்படின்னா நத்திங் பட் கலர் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ வந்து ஒரு போலீஸ்காரர் வெளியில் நிற்கிறாரு, தொப்பி போட்டு நிற்கிறாருங்கும் போது தான் நம்ம அவர்கிட்ட போயிட்டு வந்து நீ இந்த மாதிரி அவர் வந்து நடுவில் தடுத்தா நம்ம வந்து நிற்போம். அவர் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து போய்கிட்டே இருக்கோம். அவர் வந்து போலீஸ்காரர் இல்லாமல் அவர் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் அவர் வந்து கையை நீட்டி நின்னா நீ யாரையா கையை நீட்டுறதுக்கு நம்ம கேட்போம். ஆனால் அவர் ட்ரெஸ் போட்டிருந்தாரா அவர் நம்ம மேலே கை நீட்டிடுவார். ஸோ இது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இதே இட் அப்ளைஸ் டு டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே. ஸோ அந்த யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யூனிஃபார்ம் செட்டாக மனிதர்களை பிரிக்கிறதுன்னு அந்த டைமில் அப்படி தான் பண்ண முடிஞ்சுது. இப்பவே ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால என்னென்ன வேண்டாத விஷயங்கள் எல்லாமே பண்ணி வச்சுட்டு போயிட்டு அதனால நம்ம ஏகப்பட்ட அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான நபர்கள் தான் இந்த ஒரு காலத்திலேயே இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மாதிரியான ஒரு டைம்ல வந்து அவங்க எந்த அளவுக்கு தான் ஃபோர் சைட்டோட வச்சிருக்க முடியும்னா அந்த மாதிரியான ஒரு ஃபோர் சைட்டோட தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஜாதி என்பது பிறந்தது. வர்ணம் என்கிற ஒரு விஷயம் வந்து 4 வர்ணமாக பிரித்து வைத்திருந்தார்கள். இந்த கலிபுருஷனுக்கும் அந்த வர்ணத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, அந்த ஒவ்வொரு வர்ணத்தை சேர்ந்தவர்களும் அவர்களுடைய வேலைகளை செய்ய மாட்டார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், அதற்கு மாறாக நடந்து கொள்வார்கள். வேதம் கற்பிக்கக்கூடியவனாகட்டும், அல்லது வந்து போர் தொழில் புரியக்கூடியவர்களாகட்டும், அதே மாதிரி விவசாயம் பார்க்கக்கூடியவர்களாகட்டும், வியாபாரம் பார்க்கக்கூடியவர்களாகட்டும், இந்த மாதிரியாக ஒவ்வொரு நார்மலாக சர்வீஸ் பண்ணக்கூடிய நபர்களாகட்டும், இந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே பணத்தின்பாலும் மற்ற விஷயத்தின்பாலும் ஒரு ஆசைப்பட்டு எதை செய்யக்கூடாதோ அதை அவன் செய்வான் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். பணத்துக்கு ஆசைப்பட்டு அதுக்கு உண்டான விஷயமா அதை செய்வான் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த போர் அப்படின்ற மாதிரியான செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய இது காவல்காரர்கள் அப்படின்ற மாதிரி, நாட்டை காப்பவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், மக்களை காப்பவர்கள் அது மாதிரியாக இருப்பவர்கள் எல்லாம் அது மாதிரி மாறுவார்கள். அதே மாதிரி 3 விஷயம்தான்
ஒரு சொசைட்டியும் ஒரு வேர்ல்டையும் டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்கு. அதாவது ஒரு மனிதனை வந்து ஜென்ரலாக ஒரு மனிதனை பார்த்தோம்னா நம்ம வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், வந்து ஈவன் பழைய படங்கள்லாம் கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஐயோ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கே அப்படிமா, இல்லைனா தேஜஸாக இருக்கே அப்படிலாம் பேசுவாங்க. அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்றது வந்து அவங்க முகத்தை பார்த்தா அவ்வளோ ஒரு கலையாக இருக்கிறது, தெய்வ கடாட்சம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அந்த தெய்வ கடாட்சம் என்பதை நாம் முகத்தில் கண்டு நாம் வந்து அவர்களை வந்து துதிப்போம், அவர்களை போற்றுவோம். அப்படித்தான் நமக்கு வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கு இல்லையா? ஆனா அது மாதிரியாக அல்லாமல் ஒரு மனிதனை அவனுடைய பவரை வச்சுதான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க மனுஷங்க அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்கு. இல்ல இதெல்லாம் எவ்வளவு காலத்துங்களுக்கு முன்னால சொல்லி வச்சிருக்கிற ப்ரெடிக்ஷன் பாருங்க. நம்ம வந்து இப்ப நீங்க வந்து அழகா எடுத்தோடனே அந்த பாபா வாங்கா பத்தி, இப்ப பாபா வாங்கா எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடியவர்கள் சொல்றோம், ஈவன் நாஸ்டாமஸ் கூட நம்ம வந்து சொல்லலாம், அவங்க எல்லாமும் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ அப்ப அந்த பவர் தான் அது மாதிரியான ஒரு விஷயமாக டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, ஏழை பணக்காரன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவன் இருக்கிறது வச்சுதான் நம்மளுடைய மதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், நீதி அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அதற்கு தகுந்தால் போல் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், அதே போல் ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு இடம் சொசைட்டியில் இருக்கக்கூடிய இடமுமே இந்த ஒரு விஷயத்துல ஒருத்தனுக்கு இந்த ஸ்டேஜில் அவன் ஒரு சொசைட்டியில் வச்சிருக்கிறது அப்படின்றது எல்லாமே இதன் மூலமாக தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு மெயின் விஷயம். யாருமே அவங்க அந்த வேலையை வந்து அந்தந்த வேலைக்குண்டான டியூட்டிக்குண்டான விஷயத்த செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த டைம்ல வந்து நம்ம இந்த வர்ணம் அப்படின்ற விஷயத்தை பேசும்போது நம்ம வந்து பார்க்கட்டும் போது அந்த டைம்ல ராஜாக்களோ அந்த டைம்ல இருக்கக்கூடிய அனைவருமே ராஜாக்களாகட்டும் அல்லது விஸ்வாமித்திரரை ராமரை தானே கூட்டிட்டு போனாரு. ஏன் ராமரை கூட்டிட்டு போனார்னா அவர் சத்திரியர் இல்லையா, அவர் தான் கூட்டிட்டு போனார். ஸோ அப்போ வந்து அவர் சத்திரியரை கூட்டிட்டு போய் அந்த மாதிரியான ஒரு ராமன் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்குண்டான ஒரு பவர் அப்படின்றது இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பட் ஆனாலும் அவர் ஒரு வீரனை தான் கூட்டிக் கொண்டு போயிடுறோம். அவரை தான் நம்ம சத்திரியராக ஒரு விஷயமா நம்ம வந்து அடையாளப்படுத்துறோம். ஸோ அவர் வந்து விஸ்வாமித்திரர் வேற யாராவது ஒருத்தர் வேதம் படிக்கிறவர் கூட்டிட்டு வந்து 4 பக்கம் நில்லுங்கப்பா எல்லாரும், யாராவது ராட்சம் எல்லாம் வந்தால் பார்த்துக்குவோம், உன் வேலை தான் இது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்து திம்சம் பண்ணிடும். ஸோ இதுதான் அவங்களோட வேலை. அந்த வேலையை தான் வர்ணம் என்ற ஒரு விஷயமாக வைத்திருந்தார்கள். அதே போல் தான் வந்து ஒரு முனிவர்களாகட்டும் பெரிய துறவிகளாகட்டும் அல்லது ராஜாக்களாகட்டும் அவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சத்திரியன் வந்து அந்த ஒரு விஷயத்தை விட்டுவிட்டு வேறொரு விஷயத்தை செய்து கொண்டிருந்தான் என்றால் அது வந்து சரியும் ஆகாது. அப்ப அதை காப்பாற்றுறதுக்கு ஆள், அப்ப மற்றவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஆள் எங்கே அப்படின்ற மாதிரியான விஷயம். வியாபாரத்தை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி. இப்போ எவ்வளோ ஒரு வியாபாரத்தில் நம்ம வந்து கலப்படம், எந்த ஒரு ரைஸ்ல இருந்து பிளாஸ்டிக் ரைஸ்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்படுறோம் இல்லையா. எல்லாத்துலையும் கலப்படம் அப்படின்றது எல்லாருக்குமே கிளீனா தெரிஞ்சுதான் நம்ம வாங்குறோம். இது வந்து ஒரிஜினல் பொருள் இல்லை அப்படின்றது இல்லைன்னா இருக்கவே இருக்க அவங்களோட மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ்ல ஏதாவது ஒன்று இதுல உப்பு இருக்கா கல் இருக்கான்னு கேட்டு நம்ம அதையாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். ஸோ இது மாதிரியான ஒரு சூழ்நிலையாக தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமாகவே செய்கிறோம். இதெல்லாம் இப்படி நம்ம ஒரு சூழ்நிலையிலே ஆட்படுவோம் அப்படின்றதெல்லாம் தான் அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன்ஸாவே இருந்திருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றதையும் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுவாங்கன்றதையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் மக்களுடைய இந்த கஷ்டங்களுக்கு தீர்வுகள்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? ஆமாம், அந்த கலியுகத்தோடைய எண்டு வரும் இல்லையா, அந்த எண்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது இத்தனை நபர்களுமே அழிக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டே திரும்பவும் வந்து சத்தியயுகம் அப்படின்றது, அந்த கோல்டன் ஏஜ் அப்படின்றது திரும்பியும் பிறக்கும். திரும்பவும் அது வந்து இவ்வளவு லட்சம் ஆண்டுகள் இருக்கும். அடுத்தது வந்து திரும்பவும் திரேதாயுகம் துவாபரயுகம் இப்படியே வந்துகிட்டு இருக்கும். இப்படிதான் இதுதான் சைக்கிள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டதுல வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கறது என்னன்னா, லக்கிலி அந்த டைம்ல சத்தியயுகத்துக்கு போறவங்க வந்து ஓவரால் வேர்ல்டுல 60 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்ப எவ்வளவு பேரை போட்டு தாக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா. இதுதான் ஏதோ ஒரு படத்துல கூட நம்ம வந்து இந்த தசாவதாரம் படம்னு நினைக்கிறேன் இல்லையா, நம்ம சின்ன வயசுல வந்திருக்கோம். அதுல கடைசியில அந்த கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தையே அழிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ உலகத்தை அழிக்கிற அளவுக்கு அப்போ உலகத்துல அவ்வளோ, ஏன்னா இன்னும் இருக்கு. இப்போ வந்து என்ன அவங்க ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 4,32,000 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. 5000 வருஷம் தான், 4000 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இன்னும் இருக்கு 4,00,000 ஆண்டுகளுக்குள்ள இப்பவே இருக்கக்கூடியதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது பார்க்கறதே நம்ம வந்து சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்தா கூட ஐயோ எப்படி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் எல்லாருமே நம்ம வந்து நினைக்கிறோம். ஒவ்வொரு விஷயங்கள் குழந்தைகள் பேசுறதாகட்டும், ஒரு மனுஷங்க வர்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கு நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம அந்த கலியுகம் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு வார்த்தையாக போய்விட்டது. ஸோ அப்போ அந்த டைம்ல தான் அந்த கல்கி அவதாரம் எடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கல்கி அவதாரம் எடுப்பதற்காகவே அஸ்வத்தாமன், ஆஞ்சநேயர், விபீஷணராகட்டும், அஸ்வத்தாமன் ஆகட்டும், ஆஞ்சநேயர் ஆகட்டும், பரசுராமர் ஆகட்டும்,
மகாபலி சக்கரவர்த்தி ஆகட்டும், இவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களாம். இவர்களெல்லாம் சப்த சிரஞ்சீவிகள் என்று சொல்லுவோம் இல்லையா, 7 சிரஞ்சீவிங்க இருக்காங்க அப்படின்னு. அது மாதிரியான ஒரு விஷயமாக அந்த 7 சிரஞ்சீவிகளுமே இதற்காக தான் அந்த அஸ்வத்தாமன் எல்லாமும் சரி இதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் சொல்லப்பட்டு. கிருபாச்சாரியார் இருக்கார், அவரும் ஒன் ஆஃப் தி சிரஞ்சீவி. விபீஷ்ணர் இருக்கார், இவர் பரசுராமர் இருக்காரு, ஆஞ்சநேயர் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து விபீஷ்ணர் இருக்காரு நினைக்கிறேன். விபீஷ்ணர், மகாபலி, இவங்க 7 பேரும். ஓகே. ஸோ இப்போ இந்த சிரஞ்சீவிகள்ன்றவங்க இன்னமும் இந்த கலியுகத்திலையும் உயிரோடு தான் இருக்காங்கன்றீங்களா? கண்டிப்பா அப்படிதான் வந்து நிறைய அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எனக்கு ஆஞ்சநேயர் இருக்காரான்னு கேட்டால் நான் கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்துட்டு எல்லா டைம்லையுமே ஆமான்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஆஞ்சநேயர் என்னால் வந்து அந்த ஒரு சக்தியை என்னால் உணர முடிகிறது அப்படின்றது. அது வந்து அவங்க வந்து ஹியூமன் ஃபார்மா, அவர் வந்து இல்லை, அவர் வந்து அந்த வானரம் அப்படிதான் நம்ம வந்து அது கரெக்டான வார்த்தை, வானரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் ஆஞ்சநேயர் இருந்தார் அல்லவா. ஸோ இப்போ அது வானரமாக அவர் இருந்தாரா, இப்போ இருப்பாரா அப்படின்னா அந்த சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாகவே அந்த எனர்ஜிஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். எப்படி ஒரு கெட்ட விஷயங்கள், இப்போ கலிபுருஷன் வந்து அலிபுருஷனால் 4,32,000 ஆண்டுகள் இருக்க முடிகிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து நம்பும் பொழுது கண்டிப்பாக இதுவும் வந்து அதே மாதிரி இந்த தச அவதாரங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தச அவதாரமே இல்லை, பெருமாளுடைய அவதாரங்கள் 20-25க்கு மேல போகும். ஸோ அதுல கடைசியில தான் வந்து கல்கி அவதாரம் அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து ரொம்ப ப்ராமினெண்டா ரொம்ப கேட்கக்கூடிய விஷயமாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து நல்ல புரியறதுக்கும் சரி சுவையாக இருக்கக்கூடிய விஷயமாக தசாவதாரத்தை எடுத்து நம்ம வந்து முன்னிறுத்தி விட்டோம். அது தவிர நிறைய அவதாரங்கள் இருக்கின்றன உண்மையாகவே சொல்ல போகும் பட்சத்தில். அதே போல் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நவராத்திரியே நம்ம வந்து 4 நவராத்திரி தான் நமக்கு வந்து ப்ராமினெண்டா, அது இப்போ இந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கு. உண்மையாக 5 நவராத்திரி இருக்கு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அப்போ ஆஞ்சநேயராகட்டும் எல்லாருமே அவர் சிரஞ்சீவிங்கிறதே அதுதானே இல்லையா நமக்கு. ஸோ இப்போ வந்து சிரஞ்சீவி அப்படின்றதோட அர்த்தமே உங்களுக்கு வந்து நோ டெத் இல்லையா உங்களுக்கு, அந்த மாதிரியான விஷயம் தான். இறப்பில்லாத மனிதர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்றென்றுமே சிரஞ்சீவிகள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லிடுவோம். இப்போ இந்த மாதிரி சிரஞ்சீவிகள்லாம் வந்து ஒரு கலியுகத்தில் பார்த்தவங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது குறிப்புகள் இருக்கா? ஆஞ்சநேயர் பார்த்தவங்க நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். நானே என்னுடைய லைஃப்லேயே உணர்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா அப்படியே அந்த ஆஞ்சநேயரே நம்மகிட்ட முன்னால் வந்திருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சில விஷயங்கள்லாம் நமக்கு உணர்த்தும். ஆஞ்சநேயர் விஷயத்தில் நம்மளால சொல்ல முடியும். மற்றவங்களோட விஷயத்தில் வந்து நம்ம வந்து இந்த யூடியூப்ல பார்க்குறது இல்லை, அஸ்வத்தாமன் இருக்கார், அஸ்வத்தாமன் போனதை பார்த்தோம், அதை பார்த்தோம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான். மற்றவர்களை பற்றியெல்லாம் எனக்கு தெரியலை, அந்த மாதிரியான விஷயங்களாக தெரியவில்லை. இன்னும் வந்து பார்த்தோம்னா இந்த சிரஞ்சீவிகள் எல்லாமே மனித ரூபங்களிலே ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளே ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒரு மாதிரியான ஒரு விஷயங்களாக வெளிப்படுத்தி சில விஷயங்களை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இன்னும் கூட அது நாசமா போயிருக்குமோ அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் தோணுது இல்லையா. சொல்றேன், இப்போ ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து பார்த்தோன்னா இப்ப வெளியிலே அண்டை நாடுகள் வந்து நம்மளை இது பண்ணும்போது ரொம்ப வேண்டாத ஒரு விளைவுகள் எல்லாமே ஏற்படுகிறது. ஸோ அந்த சில விஷயங்கள்லாம் இதோட போச்சே நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சந்தோஷப்படுறோம், அல்லது உடனடியாக இதுக்கு பதிலடி கொடுக்குறோம். அதெல்லாமும் நம்ம வந்து இவர்களோட ஒரு சக்திகள்லாம் இது மாதிரியான மற்ற தேவாதி தேவர்களுடைய சக்திகளும் தெய்வங்களுடைய சக்திகளும் கூட இவர்களும் அதற்குண்டான ஒரு வேலையை பார்ப்பார்கள். ஏன்னா இவங்களோட வேலையை அதுதான், அதுக்காக தான் தேர் வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட். அந்த 7 பேருமே கல்கி அவதாரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது கல்கி அவதாரம் வருகிறதோ அப்போ நம்மளும் உள்ள பூந்து அடிக்கலாம். அப்போ அந்த மாதிரியான அவ்வளோ இயர்ஸ் அந்த கலிபுருஷன் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மனித ரூபத்தில் தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும் இல்லையா, எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா அதுக்கு மாறுதல்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த இறையே நம்ம வந்து எதிர்க்கக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய நிலையும் மாறுமோ என்னென்னமோ பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா தலை வந்து மிருகத்தோட தலை வந்து மனிதனுக்கு இருக்க மாதிரி எப்படி எல்லாமும் புதுசாக நிறைய இதெல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த ஏஐ ஜெனரேஷன் இப்போ வந்தது. அதெல்லாம் இல்லாமல் வந்து நிறைய 2 தலையோட 3 தலையோட இருக்கிறது, இந்த மாதிரியான எல்லாம் குழந்தைங்களே இருக்கிறது இல்லையா, இந்த மாதிரி நிறைய போடுறாங்க இந்த மாதிரியான விஷயம். இப்போ இந்த கலியுகம் முடிகிறதுக்கு இன்னும் பல லட்சம் வருஷங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. அப்போது இங்கே வந்து அந்த சஃபரிங்கிறது கண்டினியூஸாக இருந்துட்டு தான் இருக்குமா? இதுக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் சார் போயிட்டே இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. நம்ம கூட அவங்க பார்க்கும்போது ஒன்று பார்த்தோம்னா நாளுக்கு நாள் வேற மாதிரியான விஷயமா தான் போயிட்டு இருக்கு. பட் அந்த சஃபரிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கலி சந்தான உபனிஷத்து அப்படின்ற மாதிரியான விஷயத்துல ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க, உபாயமும் கொடுத்துருக்காங்க.
அந்த உபாயம் அந்த கலியுகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக உபாயமாக கொடுத்துருக்கக்கூடியது என்னன்னா, ஒவ்வொரு யுகத்திற்கும் இதெல்லாம் நம்ம வந்து கோல்டன் யுகம், சில்வர் யுகம், பிரான்ஸ் யுகம் அப்படிலாம் சொல்லிட்டோம். ஆனால் அந்த டைம்ல அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அது எல்லாமே அங்கே கரெக்டாக இருக்கிறதுனால இறை நாம் நேரில் பார்ப்பதோ அல்லது இறை சக்தியுடன் கலப்பதோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக பயங்கரமாக மெடிடேட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து அகத்தியர் ஆகட்டும், ஒவ்வொருத்தர் பார்த்தோம்னா ஏகப்பட்ட வருஷங்கள் அவங்க உட்காந்து மெடிடேட் பண்ண மாதிரியும் இவ்வளோ ஆண்டு காலங்கள் இருந்தார், அவ்வளோ ஆண்டு காலங்கள் இருந்தார் நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் இந்த கலியுகம் வந்து இந்த மாதிரியான ஒரு காரணத்தினாலே ஆல்ரெடி மக்கள் பயங்கர சஃபரிங்ஸில் இருப்பாங்க அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குமா அது அந்த இறை சக்தியை அடைவதும் கஷ்டங்களை போக்கிக் கொள்வதும். அதற்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இது பக்தி யோகம் அப்படின்ற மாதிரியான, அது மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுனா 2-3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து பார்த்தோம்னா மிருகங்களுக்கு வந்து பாதுகாப்பது, மிருகங்களை பாதுகாப்பது அப்படின்றது அது கடைசி தான். மெயின் ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரிநாம சங்கீர்த்தனம் அது பார்த்தோம்னா நம்ம வந்து சாண்டிங் ஹரே ராம ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது வந்து எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியது. ஒரு விதத்தில் பார்த்தோம்னா கிருஷ்ணர் அதானே இதற்கெல்லாம் காரணம் இல்லையா? ஸோ அப்போ அது மாதிரி அவர் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம். ஏன்னா ஒரு போர் ஆரம்பிச்சதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்குமே அதுக்கு காரணமாகவும் இதாகவும் குறிப்பிடப்பட்ட மாதிரியான விஷயமாக தான் சொல்கிறார். ஸோ அவருடைய நாமத்தை ஜபித்து கொண்டிருப்பது, கிருஷ்ண நாமத்தை ஜபித்து கொண்டிருப்பதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும், அடுத்ததாக வந்து சிவ பஞ்சாட்சரம் நமசிவாய நாமத்தை வந்து சொல்லிக்கொண்டே இருப்பது, இது வந்து 2 முக்கியமான விஷயமாக கொடுத்திருக்கிறார்கள். எவனொருவன் தொடர்ந்து நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு கண்டிப்பான முறையிலே இறை தரிசனம் கிடைக்கும், கஷ்டங்கள் தீரும். இதுதான் ரொம்ப ஈஸியாக மெடிடேஷன்லாம் உட்காந்து பண்ணணுன்றதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் மணிக்கணக்காக நீ வந்து தவம் கிடைக்கணும், 1 லட்சம் சொல்லணும், 2 லட்சம் சொல்லணும், சித்தி பண்ணணும்னு இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டே இருந்தது தொடர்ந்து அது மாதிரி சொல்லிக்கொண்டே இருந்தால் அது வந்து அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த உபனிஷத்துக்கள்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஜென்ரலாக ஓவராலாக நம்ம இந்த 5 ஏரியாஸ்குள்ளே நம்ம வந்து உள்ள நெருங்காமல் நம்மளையும் நம்ம சந்ததிகளையும் பாதுகாப்பது, டாக்ஸின்ஸ் ஏதாவது போகாமல் இருக்கிறது, பெண்களை வந்து நாமும் இம்சிக்காமல் இருக்கிறது, இம்சிக்கக்கூடிய பெண்களிடத்தும் நாம் தொடர்பு இல்லாமல் இருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. பேராசை அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக, சூது அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ளெல்லாம் நெருங்காமல் இருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த இது அனிமல் சாக்ரிஃபைஸ், சும்மா நம்ம வந்து வாய்க்கு ருசியாக இருக்கேன்னு எல்லாத்தையும் வெட்டி திங்காமல் இதெல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு நிறைய பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே நமக்கு வந்து, அதாவது மணி சேவ்டு மணி ஏர்ன்டுன்னு சொல்லுவோம். பணத்தை நம்ம வந்து செலவு பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சேமித்து வைக்கிறாங்களோ அது வந்து சம்பாதிச்சதுக்கு சமம்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. அது மாதிரி நமக்கு வந்து, ஆனால் நான் வந்து கொஞ்சம் வேறு விதமாக சொல்லுவேன், நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து செலவு செய்கிறோமோ, எவ்வளோ பிறருக்கு கொடுக்குறோமோ, பணத்தோட ரொட்டேஷன் அப்படி இருந்துக்கிட்டே இருக்க தான் நம்ம வந்து அந்த மகாலட்சுமி வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரணும், நம்மகிட்டே உட்காந்துருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். பட் ஜென்ரலாக இந்த மாதிரியான சேயிங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த அளவுக்கு கெட்ட விஷயங்களுக்குள் போகாமல் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து கெட்ட விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஓகே. ஸோ இப்போது கலியுகம் பற்றியும் அந்த கலியுகத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், மக்கள் எந்த மாதிரியான கஷ்டப்படுவாங்க, ஆனால் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பற்றியும் நல்ல தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஏன்னா பொதுவாக எல்லாம் கலியுகம் சொல்லி ரொம்ப பயமுறுத்துறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். ரொம்ப நன்றி சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். கண்டிப்பாக சார். நன்றி.